அப்ப இன்னைக்குள்ள இவ்ளோ பூவும் கட்டி கொடுக்கணுமா? ஆமாமா, இத வச்சுதான் அந்த மேனேஜர் அந்த 275 வீட்டுக்கு பூ கொடுக்கற ஆர்டர் எனக்கு கொடுக்கலாமா இல்ல சிந்தாமணிக்கு கொடுக்கலாமான்னு முடிவு பண்ண போறாரு. அப்பனா உனக்கு ஒரு டெஸ்ட் வச்சிருக்காங்க சொல்லு. ஆமாடா, கிட்டத்தட்ட அப்படிதான். மா, வாசிதா, வாசிதா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. என்ன இவ்ளோ பூ உட்கார்ந்து கட்டிட்டு இருக்கீங்க? ஒரு ஆர்டருக்காக டெஸ்ட் வச்சிருக்காங்கடி. இது சீக்கிரமா கட்டி கொண்டு போய் கொடுக்கணும். நீ என்னடா வேலைக்கு போலையா? இல்ல, இனிமே தான் போணும். அக்கா, நானும் கட்டுறக்கா. சீதா வேண்டாம், நானும் அம்மாவும் கட்டுறோம்ல, போதும். பூ இவ்ளோ இருக்கு, எப்படி தனியா கட்டுவீங்க? நானும் கூட கட்டினா சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும்ல. அக்கா பாத்தியா, ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்தாலும் பழைய பூ கட்டுற பாசம் சீதா வீட்டு போல. டேய், நம்ம படிச்சு வேலைக்கு போறதுக்கு காரணமே இந்த வேலைதான். இது என்னைக்குமே மறக்க மாட்டேன். ஒரே நிமிஷம். ஹலோ சார். எப்போ சார் வருவீங்க? சார் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன சீதா, ஹாஸ்பிடல்ல வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லாதாம்மா போயிட்டு இருக்கு. ஒரு விஷயம் சொல்லணும்னு தான் இருந்தேன். என்ன சொல்லு. எங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற லேப்ல ஒரு பொண்ணு ஒர்க் பண்றா. ரொம்ப நல்ல பொண்ணு, பார்க்கவும் அழகா இருப்பா. அப்பா இல்ல, அம்மா மட்டும்தான். இந்த வயசுலயும் பொறுப்பாவும் இருக்கா. சரிடி, அது எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? அம்மா, இது கூடவா உனக்கு புரியல? சத்யாவுக்கு அந்த பொண்ணு கேக்கலான்னு சொல்றா, அப்படிதானே சீதா? உனக்காவது புரிஞ்சுதே. நல்ல விஷயம்தான். ஆனா அவன் தான் இப்ப கல்யாணம் வேண்டான்னு சொல்றானே. அவன் அப்படிதாம்மா சொல்லுவான். அதுக்காக நம்ம அப்படியே விட்டுற முடியுமா? சத்யா இப்பதான் வேலைக்கு சேர்ந்திருக்கான். இன்னும் கொஞ்ச நாள் போனா நல்லா வந்துருவான்னு தோணுது. ஏன்னா புதுசா தொழில் தொடங்கணும்னு சொல்றான். அதுவும் இல்லாம கல்யாணம்னு வந்துட்டா புதுசா வர பொண்ணுக்கு இந்த வீடு வசதியா இருக்குமான்னு தெரியாது. கொஞ்சம் பெரிய வீடாதாமா பாக்கணும். நான் சொல்ற பொண்ணு வீட்ல பெருசா வசதி இல்லனாலும் கேரக்டரா ரொம்ப நல்ல பொண்ணுமா. அவ வீட்லயே இப்போதைக்கு மாப்பிள்ளை பாக்கலன்னு தான் சொல்றா. சரி, இன்னும் கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் வேணா பேசி பாப்போம். சரிக்கா, உன் வீட்ல பிரச்சனை எல்லாம் சரியாயிடுச்சா? எங்க தான் இருக்கு. ரோஹிணி விஷயம் தான் இன்னும் ஓடிட்டு இருக்கு. சரியான கேடிதான் காது. அவ பண்ண வேலையில மீனாவுக்கும் மாப்பிளைக்கும் தான் மனஸ்தாபம் வந்துருச்சு. மீனாவும் உயிர் தப்பி பொழைச்சிருக்கா. அதுக்கப்புறம் தானே மாப்பிளையும் கொஞ்சம் மனசு இறங்கினாரு. நீயும் அந்த நேரத்துல தானே இவ்வளவு வந்து பார்த்து உங்களுக்குள்ள சமாதானமாச்சு. கெட்டதுலயும் ஒரு நல்லது நடந்திருக்கு. விடுமா, இப்ப எதுக்கு முடிஞ்சத பத்தி பேசிட்டு இருக்க? சீதா சொன்ன மாதிரி சத்யாக்கும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணணும். சத்யாவோட மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு அமைஞ்சா சரி. ஹாய் ஆண்டி, வாங்க. சத்யா வேலை செய்யறால, அந்த கம்பெனி ஓனர் தான் இவங்க. நான் ஓனர் இல்லைங்க, என் அப்பா தான் ஓனர். உட்காருமா. இவதான் என் மூத்த பொண்ணு மீனா. ஹாய், உங்க அப்பாவை நான் பாத்திருக்கேன். அவர்கிட்ட கடன் கூட வாங்கிருக்கேன். ரொம்ப நல்ல மனுஷன். சத்யா இல்லையா? சத்யா வாங்க ரேகா. என்ன சர்ப்ரைஸா இருக்கு, திடீர்னு வந்திருக்கீங்க? பேங்க் மேனேஜர் வர சொல்லிருந்தாரு. அவர் ஒரு 15 டேஸ்க்கு துபாய் போறாரு. பிஃபோர் தட் நம்மளோட அக்கவுண்ட்ஸ் எல்லாம் பார்த்து கிளியர் பண்ணணும்னு சொன்னாரு. அதான் உங்களை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். கால் பண்ணிருந்தா நானே வந்திருக்க போறேன். அன்னைக்கு வந்தப்பவே ஆன்ட்டியோட காஃபி சூப்பரா இருந்துச்சு. இன்னைக்கும் கிடைக்குமேன்னு வந்தேன். நம்ம அம்மா காஃபி அந்த அளவுக்கு நல்லா இருக்காதே, கொஞ்சம் சுமாரா தானே இருக்கும். ஓ, சும்மா ரெடி. இருமா, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். ஓகே ஒரு 2 மினிட்ஸ் இருங்க, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் ஓகே. பண்றேன். என்ன இவ்ளோ பூ கட்டுறீங்க? ஏதாவது ஃபங்க்ஷனா? இல்ல, வியாபாரத்துக்காக கட்டிட்டு இருக்கோம். ஓ, சத்யா சொல்லிருக்காரு நீங்க ஃப்ளவர் பிசினஸ் பண்றீங்கன்னு. ஒரே நாள்ல இவ்ளோ பூ கட்டுவீங்களா? இல்லங்க, ஒரு ஆர்டர் ஒண்ணு வந்திருக்கு. எனக்கும் இன்னொரு பூ வியாபாரம் பண்றவங்களுக்கு ஒரு சின்ன போட்டி. 2 பேர்ல யாரு சொன்ன நேரத்துக்குள்ள எல்லா பூவையும் கட்டி கொடுக்கறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த பெரிய ஆர்டர் கொடுப்பேன்னு மேனேஜர் சொல்லிருக்காரு. அதான் கட்டிட்டு இருக்கோம். இந்தாம்மா. வாவ், அதே டேஸ்ட் அப்படியே இருக்கு. சூப்பர் ஆன்ட்டி. ரேகா, போலாமா? சத்யா, இந்த ஷர்ட் கலர் ரொம்ப டல்லா இருக்கே. நீங்க ஒயிட் கலர்ல ஒரு ஃப்ளோரல் ஷர்ட் வச்சிருப்பீங்கல்ல, அது நல்லா இருக்கும். என்ன சீதா? ஒரு புது சிக்கல் வர மாதிரி இருக்கு. என்னது? நூல சொன்னமா? இதான் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஓகே ஆன்ட்டி, பை. பாய். என்னக்கா இது? அவ சட்டைய மாத்த சொல்ற, இவன மாத்திரா. இவங்களுக்குள்ள ஏதாவது? என்னடி இப்படி சொல்ற? அப்படிலாம் எதுவும் இருக்காது. பேங்க்குக்கு போறாங்கல்ல, அதான் நல்ல சட்டையா போட்டுட்டு வர சொல்றாங்க. எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. என் புள்ள அப்படிலாம் தப்பா போக மாட்டான். நம்ம குடும்ப நிலவரத்தை பத்தி சத்யாக்கு நல்லா தெரியும் சீதா. அவனும் பொறுப்பா இருக்கிறவன். அப்படிலாம் எதுவும் யோசிக்க மாட்டான். பொறுப்பா இருந்தா சரிதான், ஆனா காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்க. சத்யாக்கு கண்ணு இருக்கு. அவன் எல்லாத்தையும் யோசிக்கிறவன். நீ ஒண்ணும் பயப்படாத. இப்படி கோர்ட்டு வாசல்ல நிக்க வச்சிட்டாலே அந்த கடங்காரி. நம்ம குடும்பத்துல இப்படி எல்லாம் நடந்ததே இல்ல. நான் கூட இந்த டிவோர்ஸ்க்காக கோர்ட்டுக்கு வருவேன்னு கனவுல கூட நினைக்கலமா. அந்த கேடு கட்டவகிட்ட இருந்து உனக்கு டைவர்ஸ் கிடைச்சா அதுவே போதும். மனோஜ், எப்படி இருக்க? ஏய், என்னடி திமிரோ? அவனை இங்க கொண்டு நிறுத்திட்டு எப்படி இருக்கேன்னு கேக்குற? அவனை எதுக்கடி பாக்குற? அவங்கிட்ட ஏதாவது பேசுன இங்கே உன்னை கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கு கூட போக தயங்க மாட்டேன். உன்னை நானே என் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து என் பிள்ளைக்கு நானே பாவத்தை பண்ணி தொலைச்சிட்டேன். இன்னையோட உன்னை அறுத்து விடுறதுக்கு நானே முடிவு கட்டுறேன். ஆண்டி, நீங்க எவ்வளவு வேணா திட்டுங்க. ஆனா நீங்க என்ன பண்ணாலும் மனோஜ் என்கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது. நான் அவர் கூட தான் வாழ்வேன். அத கோர்ட் இல்ல கடவுளே வந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது.